என் அன்பு குழந்தையே, என் முன்னால் நீ பக்தியோடு உட்கார்ந்து என்னை வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் ஏதோ ஒன்று உன் மனதையும் உன்னையும் இறுக்குவது போல் உணர்கிறாய். உன் மனதில் கோபம், ஆதங்கம், வெறுப்பு என தேவையில்லாத எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி உன் நிம்மதியை இழக்கிறாய்? ஒரு நிமிடம் உன் மனதை அமைதிப்படுத்த நீ போராடி கொண்டிருக்கிறாய். உன்னை அழுத்தும் அனைத்தும் அறிந்தவன் நான். உன் மனதிலுள்ள வலிகளை என்னவென்று எனக்கு தெரியாதா? நான் உன் முன்னால் வெறுமையாக நின்று கொண்டிருக்கிறேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். கையில் சூடுபட்டாலே தாங்காத நீ, உன் மனம் முழுவதும் வெப்பம் நிறைந்து சூடாய் கொதிக்கிறது. உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிழக்கச் செய்யும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் உன்னுடைய அப்பா. அப்பா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கிறாய். கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை? எல்லோருக்கும் கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கஷ்டங்களுக்கு காரணம் முந்தைய கர்ம வினையால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக எரிந்து தீயில் சாம்பலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது என் துணியில் சாம்பலாக மாறிவிட்டது. உன்னால் இப்பொழுது உன் கர்ம வினைகளை தாங்க வேண்டிய சூழ்நிலைகளிலிருந்து நீ தப்பித்து விட்டாய். அதனால் நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் வந்து விட்டது. நீ தேடி அலைந்த எல்லாம் உன் கையில் உன்னை தேடி வரும். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் அழுகையில் என் அழுகை இருக்கிறது. நீ என்னுடைய செல்ல பிள்ளை. இனி உன்னை ஒருபோதும் கண் கலங்க விடமாட்டேன். உன்னுடைய கர்ம வினைகள் தீர்ந்து விட்டது. இனி எல்லாம் வெற்றி. சாயப்பா, நான் உனக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் அனைத்திலும் வெற்றியை நான் தருவேன் என்பதை இன்று முதல் நீ உணர்ந்து கொள். உன் கண்களில் இனி ஆனந்த கண்ணீர் மட்டுமே வரும். இது சாயப்பா சொல்லும் சத்திய வாக்காக நீ எடுத்துக்கொள். அல்லாஹ் மாலிக்.